வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து ஒளிந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 முதல் 31 வரை. தியானத்திற்கான தலைப்பு யூதா ராஜ்யம். என் தாசனாகிய தாவீதுக்காகவும் நான் தெரிந்து கொண்ட எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும். 1 ராஜாக்கள் 11:32. தமது வார்த்தையில் பிசகி போகாத மனுஷன் யார்? எழுத்துக்கள் தோன்றாத காலத்தில் வாய் வார்த்தையே உறுதிமொழியாக இருந்தது. ஆனால் தங்கள் வார்த்தையில் உறுதியாய் நின்றவர்கள் எத்தனை பேர்? வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. மத்தேயு 24:35 என்றார் இயேசு. ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால், ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால், ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். வெளிப்படுத்தல் 22 வசனங்கள் 18-19. இது வெளிப்படுத்தலை குறித்த எச்சரிக்கை. தான் சொகுசாக வசிக்கும் போது கர்த்தருடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாயிருக்கிறதே என்று கவலை கொண்ட தாவீதின் இருதயத்தை கர்த்தர் கண்டார். கர்த்தருடைய பெட்டிக்கு ஒரு ஆலயத்தை கட்ட நினைத்தார் தாவீது. ஆனால் கர்த்தரோ தாவீதுக்கு ஒரு வீட்டை உண்டு பண்ணுவதாக வாக்களிக்கிறார். 2 சாமுவேல் 7:11. இந்த வாக்கை கர்த்தர் ஒருபோதும் மறக்கவும் இல்லை, மாற்றவும் இல்லை. கர்த்தர் தாவீதின் விருப்பத்தை மறுத்தார் என்பதால் அவர் தாவீதை மறுத்தார் என்று அர்த்தமல்ல. அவர் தாவீதின் பேரில் இதிலும் மிகப்பெரிய திட்டம் வைத்திருந்தார். சாலமோன் திசை மாறி போன போதும், அவனது மகனுடைய நாட்களில் ராஜ்யம் 2ஆக பிரிந்த போதும், சாலமோனின் மகன் ரெகோபெயாமும் தவறி போவான் என்பதை கர்த்தர் அறிந்திருந்தும் தாவீதுக்கு கொடுத்த வாக்கில் மாறவும் இல்லை, அதை மாற்றவும் இல்லை. தாவீதின் வம்ச ஆட்சி ஏறத்தாழ 400 ஆண்டுகளில் முடிவடைந்தாலும் தாவீதின் நேரடி சந்ததியில் வந்து பிறந்த இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய வாக்கின் முடிவான நிறைவேறுதலானார். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்து என்று எழுதிய மத்தேயு, ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான் என்று தாவீதின் ராஜரீகத்தை குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். இந்த கிறிஸ்துவே நேற்றும் இன்றும் என்றும் ராஜாதி ராஜா. ஆம், கர்த்தர் தாம் சொன்னதை சொன்னபடி நிறைவேற்றினார், நிறைவேற்றுவார். இப்படி இருக்க அன்பானவர்களே, தமது குமாரனின் பரிசுத்த இரத்தத்தால் மீட்ட தமது பிள்ளைகளாகிய நமது வாழ்வில் அவர் தமது வாக்கை மாற்றுவாரா, மறப்பாரா? சில சமயம் மறுப்பார், அல்லது மௌனமாக இருப்பார், அல்லது தாமதிப்பார். புறக்கணிப்பு இதன் அர்த்தம் அல்ல. நமக்கு அவர் மேலான நன்மையை வைத்திருக்கிறார் என்பதை நாம் நம்ப வேண்டும். அவருடைய வாக்கின் நிறைவேறுதல் தற்காலிகமானது அல்ல, அது நிரந்தரமானது, நித்தியமானது. ஜெபம் செய்வோமா? அன்பின் தகப்பனே, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஆமேன்.